ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகமாகீங்களா? இந்த மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். நேற்று எனக்கு சுகமில்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த வீடியோ போட எல்லாமே இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் சுகமாகிங்க தானே? ஓகே, அப்போ இன்றைக்கி படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கட்டாயம் இந்த வீடியோக்களை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து எமது நேரடி வகுப்புகள் பொத்திவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் கிளாஸ் செகண்ட் பேட்ச் நாங்கள் இந்த கிளாஸை வெகு சீக்கிரமாக நாங்கள் நடத்துறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன சரி கேட்பீங்களா? எஸ், வாங்க பார்ப்போம் என்னன்னு சரி. ஓகே, நம்ம இப்போ கேட்குறோம் தானே சார், நம்ம சொல்லுவோம்ல, அப்பப்பா அவன் வந்து போனான், அப்பப்பா அவன் பாரான், அவ்வப்போது அவன் சாப்பிட்றான், அப்பப்போ அவன் இருக்கிறான் அப்படின்னு அவ்வப்போது இந்த அப்பப்போ அவன் பாரான் ஐயா, அப்பப்போ அவனை என்னை சந்திக்கிறான் ஐயா, அப்பப்போ இருந்தாப்போல அவன் வருவான். அந்த அவ்வப்போது இருந்தா போல நம்மளோட பாசையில் என்ன சொல்ல, நம்ம இருந்தா போல என்னெல்லாம் சொல்லலாம். அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்ற என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அவ்வப்போது அப்பப்ப என்று சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா now and then. என்ன சொல்ற? now and then. now and then. now and then சொன்னா அவ்வப்போது அவன் அவ்வப்போது வந்து போறான், அப்பப்போ வாரான், இருந்தாப்புல எப்பயாவது ஒரு நாளைக்கு வாரா அப்படிலாம் நம்ம பேசுறோம்ல, அதுதான் அவங்க. சரியா? அப்ப அதுக்கு என்ன சொல்றதுன்னா now and then. பாருங்க, நாங்கள் அப்பப்ப சந்திப்போம். கிளியரா? நான் அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போவேன், நான் அப்பப்போ மறந்து போவேன். ஐயோ, என்கிட்ட நேரடியாக அந்த லாங் டைமாக யாபகம் வச்சுக்க இல்லாது, அப்பப்போ எனக்கு மறந்துடும், நான் ஷார்ட் மெமரி ப்ராப்ளம் உள்ள ஒரு ஆள் அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அது எனக்கு இல்லாமல் பயன்படுத்துறது என்னன்னா இந்த நவ் அண்ட் தென் என்ற விஷயத்தை. இது கூடுதலாக ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் கூடுதலாக பயன்படும். ஓகே, டென்ஸுக்கு வரும், ஆனால் கூடுதலான பயன்பாடு எதுக்குறீங்கன்னு சொன்னால், கூடுதலான யூஸ்ஃபுல், இது மோஸ்ட் யூஸ்ஃபுல் எதுக்குறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் சொன்னால் சாதாரண நிகழ்காலம், இப்போ நடக்கிற சம்பவங்களை சுட்டி காட்டுவது தான் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். இப்போ நடக்கிற சம்பவம், அந்த மூமெண்ட், இப்போ நடக்கிற சம்பவங்கள் சொல்லுவாங்க. அப்போ நவ் அண்ட் தென். அப்பப்போ இதில் போகல பாருங்க, முதலாவது ஒரு சப்ஜெக்டை போடுவீங்க, ரெண்டாவது வேர்ப் போடுவீங்க. வேர்ப் என்பது செயல், நம்ம செய்கிற செயல்கள். அடுத்து ஆப்ஜெக்டை போட்டு கடைசியில் தான் நவ் அண்ட் தென் போடணும். கடைசியில் தான் நீங்கள் என்ன போடுவீங்க? நவ் அண்ட் தென் நீங்கள் கடைசியில் தான் நீங்கள் போடணும். கிளியரா? நவ் அண்ட் தென் நீங்கள் என்ன எப்போ போடணும் சொன்னால் கடைசியில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? போடுவீங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இதில் பார்க்கணும், நீங்கள் சில சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் நவ் அண்ட் தென் வருவார், சில சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நவ் அண்ட் தென் வருவார். ஈஸியாக கடைசியில் தான் நவ் அண்ட் தென் வருவார். ஓகே, நாங்கள் அப்பப்போ சந்திப்போம். எப்படி சொல்லி? நாங்கள் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், ஐ, யூ, வி, தே, அது ஹி, சி, இட், அது சிங்குலர் நேம், ப்ளூரல் நேம் உங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள் அப்பப்போ சந்திப்போம். என்ன இது ஒரு ப்ரெசன்ட்ல பேசுறேன். இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசும்போது ஒரு சின்ன பிரச்சனை உண்டு இருக்கு, அதை நம்ம பேசிட்டு கவனிப்போம். முதலாவது சப்ஜெக்ட் ஆனது, நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் ஆனது ஐ, யூ, அடுத்தது வி, தே, அடுத்தது ப்ளூரல் நேம் வந்தால் verb 1 வருவார். verb 1 மாதிரி சாதாரண verb, நம்ம பயன்படுத்துற verb அப்படியே வருவார், அதுல எந்த மாற்றமும் நீங்க செய்யறதில்ல. இப்போ கோண்டா கோதா, சிட்டண்டா சிட்டா, ரீட்டண்டா ரீட்டா, ஈட்டண்டா ஈட்டா. கிளியரா? ஓகே, ஆனால் இந்த he, she, it அந்த சிங்குலர் நேம் வந்தால் சப்ஜெக்டோட வேர்போட எஸ் வருவார், அதாவது எஸ் வரும். read என்று இங்க வந்தா இங்க எப்படி வரும்? reads. இங்க eat என்று வந்தா இங்க eats. இங்க go என்று வந்தா இங்க goes. இங்க study என்று வந்தா இங்க studies. கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா கேட்போம். நாங்கள் என்பது என்ன? இங்கிலீஷ்ல சொல்ல we. அப்ப we என்பது என்ன? பன்மைக்குரியது, plural நேம். ஓகே, we
சந்திப்போம். என்ன சொல்றோம்? we meet. We meet now and then. We meet now and then. நாங்க அப்பப்ப சந்திப்போம். We meet now and then. நாங்க அப்பப்ப சந்திச்சு கொள்வோம். ஈஸியா இருக்கா? இப்ப பாருங்க பெஸ்ட் சப்ஜெக்ட் படிங்க. ரெண்டாவது வேர்ப் போடுறேன் சந்திக்கிறதுக்கு. மூணாவது என்ன? கடைசில வருது. இவன் அவன் அப்பப்ப சந்திப்பான். அவன் அப்பப்ப சந்திப்பான். எப்படி சொல்றீங்க? அவன் என்பது he. he வந்து என்ன வருவார்? s verb வருவார். அப்ப அவன் அப்பப்ப சந்திப்பான். எப்படி வரும் பாருங்க. அவன் அவன் என்பது என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? he. he இங்க மீட் வர மாட்டான். இங்க தான் பிரச்சனை வரும். இங்க மீட் வர மாட்டான். பேரு meets. he meets now and then. Clear up here? He meets now and then. அவன் அப்பப்ப சந்திப்பான். இங்க பாருங்க சப்ஜெக்ட் பன்மையில இருக்கும்போது verb சாதாரண verb வர. சப்ஜெக்ட் ஒருமையாகும் போது அந்த verb ஓட s சேர்றார். s சேர்வாரு, es சேர்வாரு, is சேர்வாரு. கிளியரா? இந்த மூணு சேர்ந்து வருவாங்க. எங்க சேர்வாருன்னு சொல்லி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சொல்லுங்க. அந்த verb to சம்பந்தப்பட்ட தனி வீடியோ உங்களுக்கு நான் தருகின்றேன். சரியா பிள்ளையே? அப்ப பாருங்க we meet now and then. அப்படின்னா நாங்க அப்பப்ப சந்திப்போம். அடுத்தது he meets என்று வரணும்டா. he meets now and then. அவன் அப்பப்ப சந்திப்பான். அவர் அப்பப்ப சந்திப்பான். கிளியரா? ஓகே. அடுத்த வாரம் நான் அப்பப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். எங்க போவேன்? வெளியே போவேன். போறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? go. நான் என்பது என்ன? verb வரக்கூடிய சப்ஜெக்ட். சோ I பேஸ்ட் போறீங்க, சப்ஜெக்ட் போறீங்க, ரெண்டாவது verb நீங்க போறது. அப்ப I go. நான் போறேன். யாரு கூட போறீங்க? I go. நான் போறேன். யாரு கூட போறீங்க? என் நண்பர்கள் கூட போறீங்க. அப்ப I go out. நான் வெளியால போறேன். I go out. நான் வெளியால போறேன். யாரு கூட? with my friends. I go சொன்னா நான் வெளியால போறேன். I go என்ற நான் வெளியால போறேன். யாரு கூட போறேன்? என்னுடைய நண்பர்களுக்கு கூட போறேன். என்ன பண்ண சொல்லுங்க? என்னுடைய நண்பர்களுக்கு கூட போறேன். I go நான் போறேன். யாரு கூட? I go out நான் வெளியால போறேன். with my friends என்னுடைய நண்பர்களுடன். with my father என்னுடைய அப்பாவுடன். with my sister என்னுடைய சகோதரியுடன். அப்ப I go out நான் வெளியால போறேன். யாரு கூட? with my friends now and then. என்ற ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல தான் இவங்க வருவாங்க. யாரு? இந்த now and then வருவாங்க. இப்ப பாருங்க I go out with my friends now and then. என்னுடைய நண்பர்களுடன் நான் அப்பப்ப வெளியால போவேன். ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஓகே. அடுத்து போமா. அடுத்து பார்க்கறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தரடா. டக்குனு சடன்னு சொல்லி அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருப்பாங்க. கமெண்ட். ஓகே. இப்ப அவனுடைய கூட்டாளிகளுடன் வெளியால அப்பப்ப போவான். நல்லா பாருங்க. அவனுடைய நண்பர்களுடன் அப்பப்ப வெளியால போவான். ஈஸியா? அவனுடைய நண்பர்களுடன் அப்பப்ப வெளியால போவான். ஓகே. இதுக்குரிய கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. நான் அப்பப்ப மறந்து போவேன். எனக்கு புள்ள யாவும் மிக்க மாட்டா. நான் மறந்துடுவேன். நம்ம தில்லாலங்கடி படமெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாரு ஜெயின் ராவி. அப்ப நான் அப்பப்ப மறந்து போவேன். என்ன சொல்லலாம்? நான் சொல்றேன் I மறக்கிறது சொல்ல forget சொன்னா மறந்து போறேன். forget சொன்னா மறந்து போறேன். எப்ப? I forget now and then. I forget now and then. நான் அப்பப்ப மறந்து போவேன். I forget now and then. நான் அப்பப்ப மறந்து போவேன். என்ன சொல்றீங்க? I forget now and then.
நான் அப்பப்போ மறந்து போய்த்துருவேன். என்னத்தையா ஏதோ நீ சொன்னதை நான் அப்பப்போ மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க, அவன் அப்பப்போ மறந்துடுவான் எப்படி சொல்கிறேன்? அவன் அவன் எப்படி வருவார்? சப்ஜெக்ட் சிங்குலர் வார்த்தை இங்க எப்படி வருவார்? forgets. Yes sir, forgets now and then. He forgets now and then. அவன் அப்பப்ப மறந்துடுவான். He forgets now and then. அவன் அப்பப்ப மறந்துடுவான். ஈஸியா இருக்கு அப்படியே. இதை நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது தான் அப்படியே ஈஸியா உங்களாலே ஆங்கிலம் பேசலும். நிச்சயமா நீங்க பேசுவீங்க கெட்டிக்கார பிள்ளைகள். அப்ப பேசணும்னு சொன்னா கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், இதே உங்கள் லைஃப்ல கொண்டு வாங்க. ஈஸியா கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாம விட வேண்டாம். தயவுசெய்து நீங்க செய்வது எங்களுக்குரிய ஒரு மோட்டிவேட், அதாவது எங்களோட வீடியோக்காக நீங்க செய்யற ஒரு ஹெல்ப். சரியானே? ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம் நம்ம. ஓகே, நான் அழிக்கிறேன்னா சரி. அடுத்த பாப்போம். என் அப்பா அப்பப்ப என்ன பார்க்க வருவார். என்னுடைய அப்பா அப்பப்ப என்ன பார்க்க வருவார். எப்படி சொல்லுங்க அப்பா? என்னுடைய அப்பா அப்பப்ப என்ன பார்க்க வருவார். என்னுடைய அப்பா என்ன சொல்றேன்? மை ஃபாதர். மை ஃபாதர் என்பது என்ன? ஒருமை. மை ஃபாதர் என்பது ஒருமை. ஒருமை வந்தவங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்னத்துல வருவாரு? சிங்குலர் ஃபார்மட்ல வரும். மை ஃபாதர் கம்ஸ். கம் வருவாரா? இங்க கம் வர மாட்டார். ஏன் கம் வர மாட்டாரு? ஏன் சொன்னா மை ஃபாதர் என்பது ஒருமை சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட் என்பது இங்க கம்ஸ். மை ஃபாதர் கம்ஸ். எங்கட அப்பா வருவாரு. எங்கட அப்பா வருவாரு எதுக்கு? டு see, பார்ப்பதற்கு. டு இக்கு டு see ஒரு டுவை தொடர்ந்து எப்போதும் verb தான் வரும். ஈஸியா அந்த ஓ லெவல் எக்ஸாம்ல சரி, அந்த கிரேட் 9 10 11 எக்ஸாம்ல அடிக்கடி வர verb கேள்விகள் உண்டு. டுவை தொடர்ந்து எப்போதும் verb தான் வரும். பட்டியல் கிளியரா? டு என்ற preposition தொடர்ந்து verb தான் வரும். அப்ப டு see என்னன்னு பார்ப்பதற்கு, டு watch பார்ப்பதற்கு, டு குக் சமைப்பதற்கு, டு laugh சிரிப்பதற்கு, டு eat சாப்பிடுவதற்கு. ஈஸியா பாருங்க. மை ஃபாதர் கம்ஸ் என்ன? மை ஃபாதர் என்பது ஒரு மணிக்கு நான் பேச போறேன். மை ஃபாதர் கம்ஸ் டு see. என்னுடைய அப்பா பார்ப்பதற்கு வருவார். யாரை? மீ, என்னை. இப்ப பாருங்க அப்பா, மை ஃபாதர் கம்ஸ் டு see me. என்னுடைய அப்பா பார்ப்பதற்கு வருவாரு. எப்ப? now and then. My father comes to see me now and then. என்னுடைய அப்பா அப்பப்போ என்ன பார்க்க வருவாரு. எந்த நாளும் வர மாட்டாரு, அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவாரு என்று நம்ம சொல்லல. அதான் ஈஸியா அப்படியே சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி தரேன். என்னுடைய அம்மா அப்பப்ப என்ன பார்க்க வருவா. என்னுடைய அம்மா அப்பப்ப என்ன பார்க்க வருவா. கிளியரா? அதை கரெக்டாக நீங்கள் செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன். எப்படி சொல்கிறேன்? நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன். நான் ஐ ஸ்மோக்குன்னு ஐ ஸ்மோக் என்ன? now and then. now and then. I smoke now and then. நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன். நான் அப்பப்போ சாப்பிடுவேன். எல்லா நேரம் சாப்பிட மாட்டேன், இருந்தாப்புல எப்பயோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். அதான் சொல்றேன், நான் அப்பப்போ சாப்பிடுவேன். எப்படி சொல்றேன்? I eat now and then. I eat now and then. நான் அப்பப்போ சாப்பிடுவேன். நான் அப்பப்போ குளிப்பேன். எல்லா நாளும் குளிக்க மாட்டேன். என்ன சிரிப்பாங்களா? என்னடா நம்மளை பார்த்து சொல்றேன். அப்படி இல்லை, நான் அப்பப்போ குளிப்பேன். எப்படி சொல்றேன்? I bath now and then.
நான் அப்பப்ப குளிப்பேன். கிளியரா? ஈஸியா இருக்கா பிள்ளையே? அவன் அப்பப்ப படிப்பான். அவன் அப்பப்போ படிப்பான். எல்லா நாளும் படிக்க கூடாது. அவன் அப்பப்போ படிப்பான். எப்படி சொல்லு? ஹி. ஹி வந்தா சந்து பதில வரும். எஸ் வரும். ஹி ஸ்டடீஸ். He studies. பாருங்க இங்க ஐஎஸ் வர. He studies now and then. He studies now and then. அவன் அப்பப்ப படிப்பான். He studies now and then. அவன் அப்பப்ப படிப்பான். ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஈஸியா இருக்கா? ஓகே. அவன் அப்பப்ப படிச்சு கொள்வான். அப்ப பாருங்க he studies now and then. அவன் அப்பப்ப படிச்சு கொள்வான். ஈஸியா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நான் தரேன். அவன் அப்பப்ப டிவி பார்ப்பான். அவன் அப்பப்ப டிவி பார்ப்பான். இதை செஞ்சு காமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம படிக்கலாம் ரெடி ஆகிடுங்கண்ணே. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே சரி. அடுத்த பாருங்க. அப்போ நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். எப்படி சொல்றது? நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். I drive. I drive a car. நான் அப்பப்ப ஒரு கார் ஓட்டுவேன். எப்படி? Now and then. Now and then. I drive a car now and then. நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். I drive a car now and then. நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். நான் அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். எப்படி சொல்லு? I go. நான் அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். I go to gym. I go to gym. I go to gym. நான் அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். I go to gym now and then. I go to gym now and then. நான் அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். நான் அப்பப்போ ஒன்றை மிஸ் பண்ணுவேன். சொல்லுங்க எப்படி? நான் அப்பப்ப ஒன்றை நான் மிஸ் பண்ணுவேன். எப்படி சொல்லு? I miss you. I miss you now and then. I miss you now and then. நான் அப்பப்போ ஒன்றை மிஸ் பண்ணுவேயா? எந்த நாள் உனக்கு கூட இருக்க மாட்டேன். ஏன் சொல்லுவா? யார் இதை சொல்லுவார் நினைக்கிங்க? கூடுதலாக 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஓகே, தெரியும் உங்களுக்கு. ஓகே சரி. அப்போ இன்றைக்கு நம்ம படித்த இந்த நவ் அண்ட் தென் என்ற விஷயத்தை வச்சு நம்ம படித்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிக்கும் நினைக்கிறேன். நவ் அண்ட் தென் சொன்னால் அப்பப்போ அல்லது அவ்வப்போதுன்னு சொல்லி கருத்து வைக்க அதை வச்சு நம்ம இன்றைக்கி நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கூடுதலாக இந்த நவ் அண்ட் தென் கூடுதலாக பயன்படும். அதுக்கு நான் சொன்ன முதலாவது சப்ஜெக்ட் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது கடைசியில் நீங்கள் நவ் அண்ட் தென்னை போடலாம். அல்லது சப்ஜெக்ட் போட்டு verb போட்டு கடைசியில் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் சப்ஜெக்டில் I, you, we, they and plural name வந்தால் சப்ஜெக்ட் அதாவது verb வந்து பன்ல வருவார். அதாவது சாதாரண verb அப்படியே வருவார். அதே நேரம் சப்ஜெக்ட் he, she, it அது சிங்குலர் நேம் வந்துச்சுன்னு சொன்னால் சப்ஜெக்ட் வந்து சரி verb வந்து எஸ் verb மாறுவார். ஈஸியாக கம்ப்ளீட். இன்னைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரிச்சா நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா பிள்ளைகள்? கட்டாயம் படிச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது குறைபாடுகள் விட்டால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் வந்து எமது வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் போட்டுக்கொண்டிருப்போம். கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, மீட் மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் நண்பன் உங்கள் ஆசான் முஷாத். ஓகே, பபாய்.